ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவரோட விவசாய நிலத்தில் விளைஞ்ச பொருளை எல்லாம் சந்தைக்கு கொண்டு போக ஒரு கழுதை வாங்கணும்னு முடிவு பண்ணார். சந்தைக்கு போய் நல்ல விலை கொடுத்து ஒரு கழுதையும் வாங்கினார். காட்டு வழியாக அவர் தன்னோட வீட்டுக்கு வந்து போகிறப்ப 3 திருடங்க அந்த விவசாயியை பார்த்தாங்க. அவருடைய கழுதையை எப்படியாவது திருடணும்னு நினச்சாங்க. அந்த நாட்டு அரசன் திருடர்களுக்கு கடும் தண்டனை கொடுத்தாரு. அதை நினச்சி பயந்து 3 திருடர்களும் ஒரு திட்டம் போட்டு விவசாயியை ஏமாற்ற நினச்சாங்க. அப்போ தான் அந்த விவசாயி கழுதை திருடு போச்சுன்னு ராஜா கிட்ட போய் சொல்ல மாட்டாருன்னு, நமக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அதிக வெயில் இருக்கிறதுனால விவசாயி ஒரு மரத்துக்கிட்ட ஓய்வு எடுத்தார். ஒரு திருடன் மட்டும் அவர் கூடவே ஓய்வு எடுக்க ஒரு மாதிரி நடித்தான். அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். இந்த காட்டில் மிருகங்கள் மாதிரி ஒரு உருமாறுற ராட்சசன் இருக்கானாமே, அவனை பார்த்தா எல்லாரும் ஓடுவாங்களாமா. இதை கேட்ட விவசாயி அதை நம்பாமல் சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டாரு. அப்படியே தூங்கவும் ஆரம்பித்தான். இன்னொரு திருடன் அங்கே வந்து கழுதையை கட்டியிருந்த கயித்தை கழட்டி தன்னோட கழுத்தில் மாட்டிக்கிட்டான். இன்னொரு திருடன் அந்த கழுதையை இழுத்துக்கிட்டு வேறொரு பக்கமாக போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் தூக்கத்தில் இருந்து எழுந்த விவசாயி கழுதையை பார்த்து கழுதைக்கு பதிலாக ஒரு மனுஷன் இருக்கான்னு சத்தம் போட ஆரம்பித்தார். உடனே பக்கத்தில் இருந்த திருடன், இதுதான் அந்த மிருகத்தை மாதிரி உருமாறுற ராட்சசனாக இருக்கும் போல, வாங்க ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடுறான். இதை பார்த்த விவசாயம் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சார். அவர் ஒரு வழி இல்லை. கடைசியாக இந்த 3 திருடர்களும் அந்த கழுதையை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல விலைக்கு விற்று அதை பங்கும் போட்டுக்கிட்டாங்களாமா.